வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசின்றது காலச்சக்கரத்துக்கு 4வது ராசிங்க. அதுபோக ஆகஸ்ட் மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மிருகசீரிஷ நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக இந்திரன் பிறந்த நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் மிதுன ராசியில் 60 டிகிரியில் மேஷ லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கடகராசி நண்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும், ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு மட்டும்தான், கடகராசி நண்பர்களுக்கு மட்டுமே சொல்லிட முடியாது, கும்பராசி நண்பர்களுக்கும் கடகராசி நண்பர்களுக்கும் மட்டுமே செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். அப்போ செவ்வாய் எங்கே இருக்கார் மாத தொடக்கத்தில்னா, ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 43 டிகிரியில் இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், அதாவது கடகராசிக்கு அதிபதியுடைய நட்சத்திரம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார் 60 டிகிரியில். அப்போது சந்திரன் செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை. அதுபோக தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் குருவுடன் சேர்ந்து குருமங்கள யோகமாக இருந்து கடகராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்குறாரு. இதனால் 100% கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனியால் பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துருக்கோம், பலவிதமான தொந்தரவுகள் கொடுத்துருந்துருக்கோம். வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். எல்லா சங்கடங்களும் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக வர ஆகஸ்ட் மாதம் இந்த பிரபஞ்சம் 6ஆம் தேதியிலிருந்து, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து. அப்படி என்ன சார் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதினா, ஏற்கனவே நட்சத்திர பரிவர்த்தனை தொழில் ஸ்தானாதிபதியும் 9வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானும் சேர்ந்து குருமங்கள யோகம், தொழில் ஸ்தானாதிபதி பார்வை ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் படுது. கடகராசிக்கு 2வது பாவகத்தில் செவ்வாவுடைய பார்வை. இது மட்டும் இல்லாமல் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2வது பாவகத்தில் 12 கூடிய புதன் 2வது பாவகத்தில் வக்ரம் அடைந்து சனி பகவானுடைய பார்வை வாங்குவார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளால் கடகராசியில் இருக்கிற நண்பர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து நீங்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க. நேர காலங்கள் சாதகமாக இருக்குதுன்னா அந்த நேர காலத்தில் உழைப்புன்ற விதையை நம்ம விதைச்சாதான் உயர்வுன்றது வரும். அப்போது உழைப்பை மட்டும் போட்டாலும் வேலைக்காகாது. நம்ம நேர காலங்கள் சரியாக இல்லைன்னா நம்ம என்ன தான் உழைப்பு போட்டாலும் வேலைக்காகாது. அப்போது நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும், உழைப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் எது செய்தாலும் சக்ஸஸ் வெற்றி அப்படின்னு உருவாகும். கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நெசமாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன், இந்த நேரம் நல்ல நேரம். சார் அஷ்டமச்சனி நடக்குது, நல்ல நேரம் சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, அஷ்டமச்சனி நடந்தாலும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ர நிலைகளை குரு பகவானுடைய சாரம், புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். அது குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 324 டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு 2ல். திருமணஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க, அஷ்டமஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க சனி பகவானை. அதுபோக விதிகாரகன் சொல்லுவாங்க, தொழில்காரகன் சொல்லுவாங்க. தொழில்காரகனுடைய பார்வையும் தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் படக்கூடியது அருமையான நேரம். இந்த மாதிரி நேரம் எப்போ வரும்னா, மறுபடியும் உங்கள் ராசிக்கு 8ல் சனி பகவான் வக்ரத்தில் வர்றது எப்போ வருவார்னா 30 வருஷம் ஆகும்.
அந்த 30வது வருஷத்தில் இந்த செவ்வாய் குருவுடன் சேருவாரான்றது சந்தேகம்தான். இப்படி ஒரு நிகழ்வுகள் நடக்கும்ன்றது சந்தேகம்தான். பொதுவாக சாப்பிட்ட சாப்பாடு ஊறுகாய் தேடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னா முடிஞ்சு போனது தான். மறுபடியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகிறதில்லை. ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் நமக்கு சாதகமான நாட்கள். அது சரியான முறையில் பயன்படுத்திக்கிடணும் இல்லையா? தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல நேரம். பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கிரக அமைப்புகள் உங்களுடைய சங்கடங்களை சரிப்படுத்தி நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி வைக்கும். ஐயா, இந்த பிரபஞ்சம் ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதுங்க. போகிற பாதையில் நமக்கு என்ன புதையில கிடைக்க போகுது? நம்ம உழைப்பு என்ன? உழைப்பு நமக்கு தெரியும். உழைப்பு எந்த நேரத்தில் போடணும், எந்த இடத்துல போடணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்தே வேண்டாம் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 6லிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார கடகராசி நண்பர்களுடைய ஆதங்கம், கஷ்டம், தொந்தரவு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்திவிடும். எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு யோசனைகளும் சிந்தனைகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் யோசனைகள் இருந்தாலும் சிந்தனைகள் இருந்தாலும் அது செயல்படுத்துகிற நேரம் வரணும். கனவுன்றது எல்லாரும் காண்றோம். அப்போது அது செயல்படுத்துறதுக்கு உண்டான நேரம் வந்தால் தான் அந்த செயல் நம்மளால் செய்ய முடியும். கடகராசியில் பிறந்தவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தால் நெசமாக இந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்குற மனநிலையும் வந்திருக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் பதிவு பார்க்கணுன்ற அவசியமும் இருந்திருக்காது. 10 ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும், பிழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும், அந்த 10 ரூபா பிழைப்பு தான் பிழைப்பீங்க. 10,000 ரூபா பிழைப்பு பிழைக்க மாட்டீங்க. எப்பயும் ஒரே மாதிரி தான். காசு பணம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான், இல்லைனாலும் ஒரே மாதிரி தான். இருக்குதுன்னு ஆணவமாக இருக்க மாட்டீங்க, இல்லைன்னு சங்கடமாகவும் இருக்க மாட்டீங்க. அப்போது தன்னிறம் எப்பயும் மாறாதுன்னு சொல்லுவாங்க அந்த கடகராசி நண்பர்களை. கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு பயனுள்ள ஒரு நேரம். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கு உண்டான நேரம், உங்களுக்கான ஒரு அமைப்பு வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, சிந்திச்சு இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான தொழில் என்னவோ அமைச்சிக்கோங்க. அஷ்டமச்சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளார. ஏன் சார் 26ஆம் தேதி அப்படின்னா செவ்வாய் பயிற்சி ஆவார், தொழில் ஸ்தானாதிபதி 12ல் மறைவார். ஆகஸ்ட் 6லிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய அந்த 20 நாட்கள் உங்களுக்கு தங்கமான நாள். ஐயா, நல்லது நடக்கிறதுக்கு 20 நாள் தேவையில்லைங்க, 20 நிமிஷம் போதுமானது. ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு செயல்படுறதுன்றது 1 நிமிஷம்தான். அந்த 1 நிமிஷத்தில் அப்படியா இப்படியா, சாதகமாக பாதகமாக இல்லையா? நிச்சயமாக சொல்கிறேன், கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம் இந்த நேர காலங்கள். அதுபோக பொதுவாக கடகராசி நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் காரணமாக இருப்பாங்க. யாருடைய அழிவுக்கும் யாருடைய கஷ்டத்துக்கும் ஆளாக மாட்டாங்க. ஆனால் இந்த 2 வருஷத்துலேருந்து நம்ம கிரகமோ என்னவோ தெரியல, ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னாலும் நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்கல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளால் அவங்க சங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அதிகமாக ஆகுது. நம்மளால் ஒருத்தர் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளால் ஒருத்தரை வாழ வைக்கலைனாலும் பரவாயில்ல, நம்மளால் ஒருத்தரை கெடுத்துடக்கூடாது. நம்மளால் ஒருத்தர் சந்தோஷமாக இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளால் ஒருத்தர் சங்கடப்பட்டுடக்கூடாது. இதில் நீங்கள் ரொம்பவும் கண்ணு கருத்துமாக இருப்பீங்க. ஆனாலும் இந்த 2 வருஷ காலமாக யாராவது ஒருத்தருக்கு நம்மளால் ஒரு சங்கடப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சங்கடங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரியாகும். என்ன காரணம்னா, வாக்குஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க சாதகத்தில். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், படிப்பு ஸ்தானம். வாக்கு படிப்பு 2 ஒன்று தான். குடும்பஸ்தானம், உடல்ஸ்தானம். இப்போ இந்த 4 ஸ்தானம் 2வது இடம்னு சொல்லுவாங்க. கடக ராசியோ அல்லது கடக லக்னத்துக்கோ 2வது இடம். அந்த 2வது இடத்துல
சூரியன் ஆட்சி நிலையில் வருவார். எப்போ வராருன்னா 16ஆம் தேதி வரார். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரார். கடகராசிக்கு மட்டுமே சூரிய பகவான் தனத்துக்கு சொந்தக்காரர். தனத்துக்கு சொந்தக்காரர் தனஸ்தானத்தில் வரும் பொழுது சனி பகவானுடைய சாரம் வாங்குவார். சனி பகவானுடைய சாரம் வாங்க மாட்டார், சனி பகவானுடைய பார்வை வாங்குவார். சுக்கிர பகவானோட சேர்ந்திருப்பார். சுக்கிர பகவானோட சேர்ந்திருக்கிற நேரமும், ஏன்னா சுக்கிர பகவானோட கிட்டத்தட்ட சனி பகவான் 16ஆம் தேதி, சூரியன் 16ஆம் தேதி மாறுறாருன்னா 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்மத்தில் தான் இருக்கும். சுக்கிரன் சூரியன், அதாவது சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இணைவு. எந்த இடத்துல? தனஸ்தானத்தில். இது யாருடைய பார்வை? சனி பகவானுடைய பார்வைப்படுது. அதுபோக தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வைப்படுது. இதனால் உறுதியாக உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது நல்ல ஒரு தருணமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு தேடி உட்காந்துக்கிடுவீங்க. ஒரு சில நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். என்ன சார், என்ன காரணம் சார் அப்படின்னா, புதனாதித்ய யோகம்ன்ற ஒரு யோகமும் இருக்குது. அதுபோக புதன் வக்ரம் அடைகிறதும் சிறப்பு. 12 கோடி கிரகம் வக்ரம் அடைகிறதும் சிறப்பு. புதன் வக்ரம்ன்றது 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரம். அப்போது அந்த 28 தேதிக்கு மேலே 29, 30, 31 இந்த 3 நாள் இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அருமையான நாள், அற்புதமான நாள், பிரகாசமான நாள், பிரம்மாண்டமான நாள். பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக நமக்கு பாதகமான விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது கடகராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில். தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.